என்கிட்ட தானே பேச வந்த, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தயக்கம்? என்ன ஆச்சு யமுனா? இல்ல மாமா, நான் உங்களை பார்க்க வரல. பின்ன அ, க- காவேரி அக்கா என்கிட்ட கோச்சுக்கிட்டு இங்கதான் வந்தா. அதான் அவளை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன். கோச்சுக்கிட்டு வந்தாளா? எங்களுக்குள்ள எப்பவும் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான். வேற எதுவும் சீரியஸான பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. அ, ராகினி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சு உங்களை சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறா. அதனாலலாம் நான் எந்த கன்ஃபியூஸும் ஆக மாட்டேன். அதெல்லாம் நீ வரி பண்ணிக்காத. சீரியஸாக அதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ மாமா, சத்தியமா இல்ல மாமா. அ, அ, அப்படி பெரிய விஷயமா இருந்தா அக்காவே உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாளா? சும்மா எங்களுக்குள்ள நடக்கிற சண்டைதான் மாமா. ஓகே, நான் அதுவும் கேட்கல. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். யமுனா, இந்த புக்ஸு நோட்ஸு இதெல்லாம் வாங்க ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுதா? இல்லை கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கா? ஐயோ இல்ல மாமா, அதெல்லாம் இல்ல. நான் அக்கா இங்க வந்திருப்பான்னு நினைச்சுதான் வந்தேன். நான் வீட்ல போய் பாக்குறேன் மாமா. நான் வரேன். சரி. யமுனா, மாமா, இல்லை உங்கள் அக்காவை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல. என்னை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. சரிங்க மாமா. தேங்க்ஸ். இவ்ளோ பாசமானவருக்கு காவேரி அக்கா துரோகம் பண்ண துணிஞ்சிட்டாலே, அவளை எப்படி சரி பண்றதுன்னு புரியலையே. ஐயோ, என்னமோ பெருசா இருக்கு. சீக்கிரமே உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.